ஸோ என்ன ஆகுது, அந்த ஃபாக்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறது. கிரெயின் வந்து ஓகே, இப்போ நான் போன் வெளியில் எடுத்தாச்சு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து நீ ஒரு gift கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஃபாக்ஸ் என்ன சொல்றது, இப்படி கிரெயினை பார்த்து நக்கலாக பார்த்து, உனக்கு கிஃப்டா, நன்னா யோசிச்சு பாரு, நீ எப்படி நீ என்னோட போனை எடுத்த, உன்னோட தலை ஃபுல்லா என் வாய்க்குள்ள இருந்தது, அப்போ நான் உன்னை கடிக்காம விட்டதே வந்து உனக்கு பெரிய கிஃப்ட் தான். இதுதான் உன்னோட கிஃப்ட் அப்படிங்கிறது. கிஃப்டாவது இதுவாவது, இதுவே உனக்கு பெரிய கிஃப்ட், இதை நினைச்சுன்னு நீ பழச்சிக்கோ அப்படின்னு நக்கலா சொல்றது. கிரேனுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுறது. என்னடா இது, ஃபர்ஸ்ட் வந்தப்போ அவ்வளோ சமத்தாட்டமா அவ்வளோ ஸ்வீட்டா பேசினா, இப்ப என்னடான்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுதுன்னு சொன்னோடனே இவ்வளோ நக்கலா நம்மள பேசுறான். இந்த ஃபாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது. இவ்வளோ பேடா இந்த ஃபாக்ஸ் இருக்கு, அதான் எல்லாரும் இந்த ஃபாக்ஸை பேட் அப்படிங்கிறா. இனிமேலேருந்து நம்ம வந்து ஒன்லி குட் பீப்புளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், நம்மளோட சர்வீஸ் வந்து குட் பீப்புளுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி பேட் ஃபாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் எந்த ப்ராப்ளம் எதுன்ட்டு வந்தா கூட நம்ம கேட்க கூட கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறது. ஃபாக்ஸ் வந்து செம்ம ஜாலியாக வருது. சரி, இப்போ இருக்கிற போனும் போயிடுத்து வெளியில, நம்மளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி சாப்பிட்டுக்கலான்ட்டு வெளியில வரத்தையே என்ன, அதுக்கு வந்து வேற ஏதோ ஒரு அனிமல் வந்து அங்க லஞ்ச் மாதிரி பெருசா வச்சுட்டு இருக்கு, நிறைய சாப்பாடு வச்சுட்டு இருக்கு. உடனே இந்த ஃபாக்ஸ் என்ன பண்றது, அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு தானே சாப்பிடலான்ட்டு எடுத்து ஒரு வாய் எடுத்து போடுறது, என்ன ஆயிடுறது, திருப்பியும் ஒரு போன் போய் ஃபாக்ஸ் தொண்டையில மாட்டின்து. இப்ப அந்த ஃபாக்ஸால திருப்பி கிரெயின் கிட்ட போக முடியுமா? அதுதான் அதுதான் அதோட இந்த கதை ஓவர். நம்ம பேட் நினைச்சா நம்மளுக்கு பேட் தான் ஆகும், அதுதான் இதோட மாரல். குட்டா இருந்தா எல்லாரும் வருவா, ஹெல்ப் பண்ணுவா, எல்லாரும் நம்மளுக்கு குட் டே பண்ணுவா எல்லாம். நம்ம பேடா இருந்தோம்னா நம்மளுக்கும் எல்லாமே பேடா தான் நடக்கும். போனோடையே தான் அந்த ஃபாக்ஸ் இருக்கணும். அந்த ஃபாக்ஸோட போனா இனிமே யார் எடுப்பா, அந்த கிரேன் கிட்டயும் போக முடியாது. ஃபாக்ஸோ ஏதோ பண்ணி எடுத்துட்டாதான் உண்டு. இனிமே அந்த கிரேன் கிட்ட போக முடியுமா? அதுதான்.